அனைவருக்கும் வணக்கம். தமிழ்வேல் குக்கிங் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு சுவையான நண்டு வறுவல் தாங்க பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்புல ஒரு சட்டி வச்சுக்கோங்க. சட்டி காஞ்ச உடனே தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கங்க. 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. 2 பெரிய வெங்காயத்த பொடிசா நறுக்கி சேர்த்துக்கங்க. வெங்காயத்த சேர்த்து நல்லா வதக்கிருங்க. கருவேப்பிலை 2 கொத்து சேர்த்துக்கங்க. 2 தக்காளிய பொடிசா நறுக்கி வச்சிருக்கிறேன். அந்த தக்காளிய சேர்த்துக்கிறேன். நல்லா அந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கட்டும். உப்பு சேர்த்துக்கங்க தேவையான அளவு. உப்பு சேர்த்து நல்லா வதக்கிருங்க. 1 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கங்க. சேர்த்து நல்லா வதக்கிருங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க. 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கங்க. மல்லித்தூள் 1 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கங்க. வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கங்க. இந்த மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிருங்க. நல்லா வதக்கிட்டு சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற நண்டை சேர்த்துக்கங்க. நண்டை சேர்த்து நல்லா அந்த மசாலாவை பெரட்டி விட்டுருங்க. நண்டில் அந்த மசாலா நல்லா பிடிக்கிறது மாதிரி நல்லா பெரட்டி விட்டுருங்க. இப்போ நல்லா பெரட்டி விட்டாச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கங்க. தண்ணி அதிகமாக சேர்த்துற வேணாம், கொஞ்சோண்டு சேர்த்துக்கங்க. சீக்கிரமே நண்டு வெந்துடும். நல்லா தண்ணியை சேர்த்து கலந்து விட்ருங்க. உரப்பு உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு தேவைன்னா சேர்த்துக்கங்க உங்கள் தேவைக்கேற்ப. நல்லா கொதிக்கட்டும். கொஞ்ச நேரத்துலேயே நண்டு வெந்துருங்க. நல்லா கொதிக்கட்டும். நல்லா பாருங்கள், நண்டோட கலர் மாறிடுச்சு பாருங்கள். இப்போ நண்டு வெந்துருச்சுன்னு அர்த்தம். நல்லா தண்ணியும் நல்லா வற்றிடுச்சு. இந்த சமயத்தில் ஒரு 1 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கங்க. மிளகுத்தூள் உங்கள் தேவைக்கேற்ப சேர்த்துக்கங்க, காரத்தை பொறுத்து. மிளகுத்தூள் சேர்த்து நல்லா பெரட்டி விட்ருங்க. நல்லா பாருங்கள், ட்ரை ஆகிடுச்சு. நல்ல வறுவல். கிரேவியாக வேணும்னா கூட நீங்கள் கிரேவி பதத்திலேயே மிளகுத்தூளை போட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இது வறுவலாக செஞ்சுருக்கிறேன். அவ்வளோதாங்க, பார்த்துக்குங்க. நம்மளுடைய மிளகு நண்டு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளுடைய தமிழ்வேல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.